வீணாகிவிடக் கூடாது. புரட்சி தலைவியின் அணிவகுப்பிலே கலந்து கொண்டு பேசு வாவென்று அழைத்தார் என்னன் விஸ்வநாதன். இதுவரைக்கும் கடலில் மழையாய் பொழிந்த நான் இன்றைக்கு கழனியில் மழையாய் பொழிய வந்திருக்கிறேன். இதுவரை காட்டில் நிலவாக காய்ந்த நான் இன்றைக்கு வீட்டில் வீதியில் நிலவாய் சிரிக்க வந்திருக்கிறேன். இதுவரையிலும் பாறையில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்த நான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் நன்சை வயலில் விதையாக வந்து இன்றைக்கு நான் விழுந்திருக்கிறேன். ஒரு கழுகால் விரட்டப்பட்ட புறா அன்றைக்கு சிபி சக்கரவர்த்தியின் மடியில் போய் விழுந்தது. மடியில் வந்து விழுந்த மாடப்புறாவிற்கு அடைக்கலம் கொடுத்தான், அபயம் கொடுத்தான், உயிர் பிச்சை கொடுத்தான். ஒரு தலைமையை அங்கீகரித்து அந்த தலைமையினுடைய வெற்றிக்காக 47 வழக்குகளை சந்தித்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தோளில் சுமந்து மரண பயங்கரங்களை எல்லாம் தாண்டி நாடெல்லாம் சுற்றிய என்னை கடைசியில் கொலை செய்வதற்கு கூட அவர்கள் திட்டமிட்டு விட்டதற்கு பிறகு, அவர்கள் என்றால் அவர் திட்டமிட்டு விட்டதற்கு பிறகு, இனிமேல் அந்த புறாவிற்கு நேர்ந்த கதி எனக்கு நேர்ந்து விட்டது. ஆகவே என் குடும்பத்துக்காக வேணும் நான் வாழ வேண்டும் என்று நான் முடிவெடுத்ததற்கு பிறகு சிபி சக்கரவர்த்தி என் மடியில் விழுந்தது புறா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மடியில் விழுந்தான் நாஞ்சில் சம்பத். சுற்றி வா 40 நமதே என்பதை நிலைநாட்டி வா என்று அம்மா என்னை வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன். 19 ஆண்டு காலம் பொய்யாய் பழம் கதையாய் கனவாய் மெல்ல போனதுவே என்று அந்த காலங்களை நான் மறந்து விடுகிறேன். ஆனாலும் அந்த இயக்கத்தில் கடமையாற்றிய காலகட்டங்களில் என் பசிக்கு உணவாக இருந்தவர்களை, என் மழைக்கு குடையாக இருந்தவர்களை, என் கனவுக்கு சிறகாக இருந்தவர்களை, நான் வந்தால் என்னை வரவேற்றவர்களை, என்னை வழி அனுப்பி வைத்தவர்களை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. அவர்களை நினைத்து நினைத்து நான் பார்க்கிறேன். அவர்களும் ஒரு நாள் நான் எடுத்த முடிவை எடுப்பதை தவிர தமிழக அரசியலில் வேறு வழி இல்லை என்பதையும் இங்கே நான் பதிவு செய்து விடுகிறேன். வேறு எந்த விதமான விமர்சனங்களையும் இருந்த இயக்கம் குறித்தோ ஏற்றுக்கொண்ட தலைமை குறித்தோ நான் வைப்பதற்கு விரும்பவில்லை. அது அவசியமும் இல்லை என்று நான் கருதுகிறேன். தமிழகத்தின் தனி மனிதனுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பது பிரம்மா, தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிப்பது அம்மா என்று பேசுவதற்கு உங்கள் வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன். வானம் இடையை வாரி எறிகிறது. எல்லா இடிகளையும் எதிர்கொண்டு விட்டு இமயம் பேசாமல் நிமிர்ந்தேன் இருக்கிறது. விண்ணை குடைந்து கூ கூ என்று வீசுகிறது காற்று. வெட்டி முறிக்கிறது மின்னல், கொட்டி முழக்குகிறது வானம். சட்டச்சடார் சட்டச்சடார் என்று மழை அடர்ந்தும் படர்ந்தும் தொடர்ந்தும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. எல்லா மழையையும் உள்வாங்கிக் கொண்டு எரிமலை பேசாமல் நிற்கிறது. கடல் புயலை பூமியின் மீது வீசி 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 தாக்குகிறது. எல்லா புயலையும் தழுவிக்கொண்டு பூமி பொறுமையுடன் காத்திருக்கிறது. தங்கத்தை திரும்ப 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 சுட்டு 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 பார்க்கிறார்கள். எத்தனை முறை தங்கத்தை திரும்ப திரும்ப சுட்டு பார்த்தாலும் தங்கம் தகத்தகாயமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. காலம் திரும்ப 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 மோதி 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 பார்க்கிறது. காலம் எத்தனை முறை திரும்ப திரும்ப மோதி மோதி பார்த்தாலும் தஞ்சை கோபுரம் தலை கவிழாமல் தலை நிமிர்ந்தே நிற்கிறது. இந்திய அரசியலில் இன்றைக்கு தஞ்சை கோபுரமாக தலை நிமிர்ந்து நிற்பவர் அம்மா. இந்திய அரசியலில் இன்றைக்கு தகத்தயகமாக ஒளி வீசுகிறவர் அம்மா தங்கத்தை போல். இந்திய அரசியலில் இன்றைக்கு பொறுமையுடன் காத்திருக்கிற பூமியின் பெயர் அம்மா. கொதிப்புடன் இருக்கிற எரிமலையின் பெயர் அம்மா. நிமிர்ந்து நிற்கிற இமயத்தின் பெயர் அம்மா.
வானம் அவரை வழிமொழிகிறது. எல்லா திசைகளும் அவருடைய பெயரை இன்றைக்கு எழுத்து கூட்ட தொடங்கிவிட்டன. பல்வேறு இனங்களும் மொழிகளும் கலாச்சாரங்களும் கொண்ட இந்திய திருநாட்டில் ஒரு பன்முகத்தன்மை உள்ள தலைவர் தான் நாடாள வேண்டும் என்றால் அதற்குரிய எல்லா தகுதியும் தரணி போற்றுகிற தங்கத்தாரகைக்குத்தான் இருக்கிறது என்பதை நாடு இன்றைக்கு அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாஞ்சில் சம்பத் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன். என் மனசுக்கு பிடித்தமான ஒரு கவிஞன் சொல்லதிகாரம் என்ற ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதையிலே அவன் 2 வரியை சொல்லிவிட்டு 3வது வரியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று சொல்லி அவன் முடிப்பான். அந்த கவிதையை திண்டுக்கல்லில் உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள், தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஆராரோ சரியனே தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உருப்போடு உருப்பட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், எல்லோரும் உனக்கு இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், கடைசியாக எல்லோரும் முகம் பார்த்துக் கொள்ளுங்கள் மயானங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் போடுங்கள் ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஐயா குளிக்கிறார் தொலைபேசி அதிகம் கேட்ட வார்த்தைகள், அப்பா கோபமாக இருக்கிறார் குழந்தைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்டவழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதையை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத் தொடர்கிறேன். இப்பொழுது இந்தியாவில் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அம்மாதான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்பது. அதற்கு வடிவம் தரத்தான் அண்ணன் விஸ்வநாதன் என்னை உங்கள் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நடக்கும். தமிழ் படித்த சம்பத் சொல்லுகிறேன், நடக்கும். இன்றைக்கு அதனால் தான் டெல்லியில் அம்மாவை அவமதித்தார்கள். தேசிய வளர்ச்சி மன்ற கூட்டத்தில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கிற டெல்லி பட்டினத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நம்மை ஆளுகிற தங்கத்தாரகை டெல்லிக்கு செல்கிறார். இந்தியாவின் காலடியில் கிடக்கிற தமிழகம் தொடர்ந்து டெல்லி ஏகாதிபத்தியத்தால் வஞ்சிக்கப்படுகிறது, தொடர்ந்து சூறையாடப்படுகிறது, தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது, தொடர்ந்து 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்படுகிறது. தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூட அனுமதி மறுக்கப்பட்ட கன்றாக, மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டாக தமிழகம் இன்றைக்கு உதாசீனம் செய்யப்படுகிறது. வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கி பின் தெற்கில் வந்தே இட்டக்கிலை செய்ய நிறைத்த எதிரியை அண்ணல் தொட்டே அட்டக்கலா என்றுரைத்த அறம் காக்கும் தமிழே, தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள் உண்டென்று சிரித்தாய் என்ற பாவேந்தன் பாட்டை நெஞ்சில் சுமந்து கொண்டு தரணி போற்றுகிற தங்கத்தாரகை நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை கலந்து கொள்வதற்கு சென்றார். தமிழ்நாட்டின் உயிருக்கு உயிராக இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து வைத்து பேசுவதற்கு அவர் பேச்சை தொடங்கினார். பேச்சை தொடங்கிய 10வது நிமிடத்திலே முடிக்க சொல்லுகிறார்கள், முடிந்து போவார்கள். யார் யாரை முடிக்க சொல்வது? எங்கள் ஜாதகம் உனக்கு தெரியாது. எடுத்த சபதத்தை முடிக்காமல் புரட்சி தலைவி என்றைக்கும் ஓய்ந்ததில்லை. அன்றைக்கு பாஞ்சாலி சபதம் கொண்டாள், அன்றைக்கு தலையாரங்கானத்து சிறுவந்த நெடுஞ்செழியன், வைகை கரையிலே பாண்டியன் அன்றைக்கு சபதம் கொண்டான். அன்றைக்கு வைகை கரையிலே இங்கே சான்றோர்கள் உண்டா, இங்கே பெண்கள் உண்டா, இங்கே தெய்வம் உண்டா, காய்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனா என்றைக்கு நீதி கேட்டு சபதம் எடுத்தாள் கண்ணகி.
இது வரலாற்றில் நான் படித்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் எடுத்த சபதத்தை என் கண்ணுக்கு முன்னாலே முடித்த தலைவி இந்திய அரசியல் வரலாற்றில் புரட்சி தலைவி மட்டும்தான். புரட்சி தலைவியையா முடிக்க சொல்லுகிறாய் பாவி? அன்றைக்கு ரசூலுல்லாஹ் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியாலும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் தீர்க்கதரிசியாலும் கட்டி முடிக்கப்பட்ட